பொம்மி சிதா சீரியலில் இப்போ ரொம்ப அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சித்தார்த் வந்து அப்படியே கீழே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம தாத்தா கிட்ட வந்து சிவபெருமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அது இவங்க மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது சுத்தமாக பாட்டிக்கு வீட்டில் இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல. ராணி வந்து அப்படியே நீங்கள் எதுவும் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டோன்னே அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ தான் நான் பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேஷுவலாக வந்து நம்ம தாத்தாவும் தெய்வநாயகன் தாத்தாவும் அப்படியே சிவபெருமானும் சிரிச்ச முகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வந்து சரி போ, இவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் போல இருக்கு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. தமனா வந்து அப்படியே கேட்குறாங்க, நம்ம லாராகிட்ட அடுத்த திட்டம் என்ன போடலாம், என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் ஏதாவது விஸ்வரூபம் எடுத்தீங்கன்னா நிச்சயம் வந்து மாட்டிப்பார், அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய்யணுன்னே ஒயரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் ஈஸியான திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி தமனா வந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம லாரா சொன்ன மாதிரி வந்து அந்த இடத்துல திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. நம்ம ராணி ரூமுக்கு வாசலில் இந்த மாதிரி ஒயரை போட்டுட்டு அங்கே இது மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கு. ஒன்று வந்து லாரா வந்து யாரும் இல்லாதப்ப கதவை வந்து டப்பு டப்புன்னு தட்டுறாங்க. ராணி மட்டும்தான் ரூம்குள்ளே தன்னந்தனியாக இருக்காங்க போல இருக்கு. கதவை வந்து யார் தட்டுறதுங்கிற மாதிரி கேட்டும் கூட ராணி வந்து வாசலில் நோக்கி வராமல் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமேட்டு தான் திருப்பி வந்து என்னடா அது யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரப்போ ராணி வர ஆரம்பிச்சிட்டா. இங்கேருந்து நம்ம ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி மாடிப்படி பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. கதவை திறந்து பார்க்குறாங்க, அந்த ஒயர் அங்கே தான் இருக்குது. ராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒயரை தாண்டி தான் கால் வைக்கிறாங்க அந்த இடத்துல. சரி திரும்பி போகும்போது அந்த ஒயரை மிதிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திரும்பி போகும்போது வந்து கரெக்டாக வந்து ஒயரை மிதிக்காமல் உள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பா போட்டுக்கிறாங்க. என்னடா அது சத்திய சோதனை சொல்லி திருப்பி வந்து கதை வந்து தட்டுறாங்க நம்ம லாரா. அதே மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக காலடி வந்து வைக்கலான் இருக்கிறப்ப ராணி கரெக்டாக வந்து அதே மாதிரி தான் தள்ளி வச்சுட்டாங்க போல இருக்குது நம்ம ராணி. பின்னாடி வந்து ஒயரை தான் வந்து மிதிக்கலான்னு வரப்போ நம்ம சிவபெருமான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒயரை வந்து எடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ 2 பேர் வந்து கதவை தட்டி தட்டி தட்டுன்னு தட்டினாங்க. ஆனால் வந்து பார்த்தா காணோம். ராணிகிட்ட சொல்லி பயமுறுத்த வேணாம், ஃபஸ்ட்டு நான் தாம்மா தட்டினேன், 2வது நான் தான் தட்டினேன், அப்புறம் மனசு கேட்காம தான் வந்தேன். எதுக்கு தட்டினீங்க? இல்லைம்மா அது இப்போ உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நீ மாட்டும் போம்மா, நல்லபடியாக நிம்மதியாக தூங்கணுன்னே அந்த இடத்துல அது வந்து வந்துட்டு தான் இருக்குது வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே வந்து காணாம போக வச்சிடுறாரு நம்ம சிவபெருமான். இதை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஏடா அது கையில் வந்து இந்த மனுஷன் வந்து எடுக்கிறாப்புல, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் லாரா வந்து யோசிக்கிறாங்க. அவனோட மந்திர சக்தியை இன்னும் நம்ம லாரா வந்து தெரிஞ்சுக்கல. அங்கேருந்து குடுக்குன்னு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. தமனா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு, பிளான் வந்து சொதப்பிடுச்சு எப்போதும் போல், அதுக்கு நீங்களே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மாதம் வந்து கிளம்பி உங்கள் விஸ்வரூபத்தை காட்ட வேண்டியதானே. தமனா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, நான் அது மாதிரி தான் செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் சித்தார்த்துக்கு வந்து சந்தேகம் வந்து வந்துருச்சு. என்ன ஆல்ரெடி வந்து பார்த்துட்டாப்புல, இப்போ திருப்பி நான் இங்கே தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன்னு சித்தார்த்து பார்த்துட்டாருன்னா அப்புறம் திருப்பி அந்த வேர்லேருந்து எல்லாத்தையும் கட்டி வைப்பாப்புல. அப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் செய்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வேணால் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் டெய்லியும் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா. ஒரு பக்கம் சாவித்திரி கேங் வந்து தன்னந்தனியாக வந்து திட்டம் வந்து போட்டுட்ருக்காங்க. என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி மனோகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக வந்து வெளியில் வந்து வராங்க நம்ம ராணி. அப்போன்னு பார்த்து லாரா வந்து சித்தார்த்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன சித்தார்த்து பிரச்சனை, லேப்டாப்பில் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு ஏதோ கணக்கு வழக்கு வந்து எரர் ஆகிடுச்சு, தப்பாகிடுச்சு, நீ தான் வந்து ரெக்யூர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாதம் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவபெருமான் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல, ஐயோ ராணிக்கு மனசு கஷ்டப்படுறபடியே நடக்குதேங்கிற மாதிரி தான் நம்ம சிவபெருமான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் சிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி பேசினோன்னே ராணி வந்து கடுப்பாகிறாங்க. எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு சிவபெருமான் வந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம வினய் கேட்டோன்னே எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு, தண்ணி குடிக்கலான்னு வந்தா ஏன் தான் இங்கே வந்தோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வினய்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராணியாக அந்த இடத்துல. சரிம்மா தண்ணி குடிக்கணும் தானே தோணுச்சு, கீழே இறங்கி வா, அப்போ தான் உன்னோட அருமை பெருமைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வினய் வந்து நம்ம ராணி வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சித்தார்த் என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தூய தமிழில் வந்து சொல்கிறாப்புல, இந்த இதில் வந்து என்னோட பொருள் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு தமிழில் வந்து சொன்னோன்னே சிவபெருமான் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது தெரியாதாங்கிற மாதிரி யோசிக்கும் போது சித்தார்த்து கணக்கு வழக்கு தேடுறியாப்பா, நான் வேணா சொல்லட்டா அப்படின்னு சொல்லி ராணி வந்து கேட்டோன்னே இதெல்லாம் இவருக்கு சொன்னாலும் ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறேன். சின்ன கடையாக இருந்தால் நம்மக்கிட்ட மொத்தம் 25 கடை இருக்குது. அந்த கடை வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா வந்து கலெக்ட் பண்ணோம். இதுவே சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் கலெக்ட் பண்ணும். இதுவே ஃபங்க்ஷனு
அது மாதிரி ஒரு நாளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். பண்டிகை நாளில் ஒரு கடை ஒன்று, எல்லா கடையும் மாதிரி தான் நம்ம கடையெல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 லட்ச ரூபா கிட்ட கிடைக்கும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே ரெக்கேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம லாரா அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுருது நம்ம சித்தார்த். ராணிக்கு சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி தான் சித்தார்த் வந்து யோசிக்கிறாங்க. என்ன தம்பி, ராணியோட அருமை பெருமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஓ, இதைத்தான் வந்து சொன்னாரா அந்த இடத்துல நம்ம சிவபெருமானுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி ஒரு பக்கம் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போப்பா, உன் பொண்டாட்டியை நிம்மதியாக பத்திரமா பார்த்துக்கிட்டாலே அவளே எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாவித்திரிக்காங்களாம் வந்து தந்திரமான முறையில் பேய் வச்சு இவரை வந்து வினயை வந்து வீட்டை விட்டு அமுச்சு வச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. மொட்டை மாடியிலேருந்து இதெல்லாம் கேட்குறாங்க. ஓ, என்னை வச்சு இப்படியெல்லாம் போடணுன்னு திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, இந்த திட்டத்தில் நானே உங்கள் கூட வந்து கலந்துக்கிறேன். நீங்கள் என்னை தேடி வர வேணாம், நானே உங்கள் தேடி வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதை வந்து தட்டுறாங்க. வந்து யார் என்ன எதுன்னு கதை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம வினய் தான் இருக்காங்க. வினயை பார்த்தா தூக்கி வாரி போட்டுருது. காளி கோயிலுக்கு தானே போகணுன்னு நினைக்கிறீங்க, வாங்க நம்மளே போயிட்டு வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வினயை கூப்பிட்டோன்னா அவங்களுக்குலாம் மூக்கு மேலே வரல.